வணக்கம். கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் தன்னுடைய 3வது புத்தக திருவிழாவை டிசம்பர் 20 29 வரை இந்த ஆண்டு நடத்த இருக்கிறார்கள். அம்பேத்கர் வீதியில் உள்ள இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆபீஸுக்கு எதிரில் உள்ள இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் என்ஜினியர்ஸ் வளாகத்தில் நடத்துகிறார்கள். முதலாவது ஆண்டு புத்தக திருவிழாவிலிருந்து அவர்களுடன் கலந்து பேசும் வாய்ப்பு கிடைத்தது. நூல் படிப்பது என்பது குறைந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு நூல்களை அறிமுகப்படுத்துவது என்பது மிகச் சிறப்பான ஒரு காரியம். அதுவும் தமிழ் புத்தகங்கள் தமிழல்லாத இன்னொரு மாநிலத்தில் நடத்துவது என்பது இன்னும் சிறப்பான காரியம். தமிழர்கள் எல்லோருடனும் இணைந்து அன்புற வாழ்பவர்கள் என்பதை கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் திரும்ப திரும்ப நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நம்முடைய மொழியின் பெருமை உலகிற்கு ஏற்கனவே அறிந்த ஒன்று, புதிதாக சொல்ல வேண்டியதென்று எதுவுமே இல்லை. இன்னிசை அணிந்த பொன்னிளஞ்செல்வி இனிமையே தன் பெயரானாள், மண்ணுலகெல்லாம் வணங்கிடத்தக்க பொதுமறை அருளிய வாணி, பன்மொழிக்குயர்ந்த தொன்மொழி அரசி, பரமனின் வரம்பெற்ற புதல்வி, தன்னிகரற்ற தமிழ் எனும் அமுத தாய் மலரடி படிந்துய்வோம் என்று நம் முன்னோர்கள் பாடியிருக்கின்றார்கள். இந்த தமிழின் பெருமையை, இந்த தமிழின் உயர்வை, யாதும் ஊரே யாவரும் கேளு என்று உலகிற்கு எடுத்துரைத்த தத்துவத்தை அளித்த இந்த தமிழ் மக்களின் பெருமையை ஓங்கி உரைத்து சொல்வதோடு அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்வோம் என்று கர்நாடக மாநிலத்திற்கு மக்களுக்கு, நம் அன்பு சகோதரர்களுக்கு திரும்ப திரும்ப நற்செய்தியை கூறும் ஒரு சிறந்த சங்கமாக இருக்கின்ற கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் நடத்தும் இந்த 3வது புத்தக திருவிழாவில் இளையோருக்கு, எழுத்தாளர்களுக்கு என்று பல பரிசுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. வாருங்கள், எல்லோரும் சேர்வோம், ஊர்கூடி தேரெழுப்போம். கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் நடத்தும் இந்த புத்தக திருவிழா அவர்களுக்கு மட்டுமல்ல, இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, முதிர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மாநிலத்தில் உள்ள அனைவருக்கும் பொதுவானது என்பதனை மறுபடியும் நிரூபித்து காட்டுவோம். நன்றி.